கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் எழுதுகிற சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாதிருந்த போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு வசனமாக நம்ம இதை தியானிக்க போகிறோம். இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் பல பேருக்கு அப்பத்தை பங்கிட்டு கொடுத்துருக்காரு. அதுவும் 4000 பேருக்கு கொடுத்துருக்காரு. அந்த சம்பவம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதே மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது 5000 பேருக்கு, 5000 பேர் புருஷர் மட்டும் 5000 பேருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்போனா எல்லாரும் சேர்த்தோம்னா எப்படியும் 10,000 பேராவது இருக்கலாம். அதுவும் எத்தனை அப்பங்களில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் பங்கிட்டு பிட்டு கொடுத்துருக்கார். இதில் 2 பார்க்கும்போது அவர் எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறினார் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ இதுலேயும் அவருடைய சத்தியம் ஏதோ ஒன்று இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வசனத்தில், முதல் வசனத்தில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை. எத்தனை நாளாக? 3 நாளாக இல்லை. இதில் என்ன நம்ம புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போதே அவர் என்ன பண்ணலை, கொடுக்கல. 2வது நாள் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது கொடுக்கல. 3வது நாள் தான் என்ன பண்ணுறாரு, பரிதபித்து அவர் கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாருமே சாப்பாட்டுக்காக அவர் பின்னால் வரல, சுவிசேஷம் கேட்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. பாதியிலே அவங்க என்ன சாப்பிட முதல் நாளே ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகலை. 2ஆம் நாளும் போகலை. 3 நாள் வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அற்புதம் பண்ண போகிறார். இன்றைக்கு நம்ம இங்கே வந்த மக்களுக்கு இருந்த தாகம் கூட இன்னைக்கு நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நம்ம ஒருவேளை சாப்பாடு இல்லாட்டினா நம்ம உடனே எவ்வளவு நமக்கு கோபம் வருது, நமக்கு எரிச்சல் வருது, மற்றவர்களை நம்ம குறை சொல்கிறோம், என்னென்னமோ நடக்குது. அதுக்கு மேலே என்ன ஆகுது, கடவுளையே பழி சொல்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து நேரில் இருக்கும்போது கூட அவங்க என்ன ஆகலை, எரிச்சல் ஆகலை. 3 நாள் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே ஒரு சம்பவத்தை நமக்கு என்ன ஆகுது, ஞாபகப்படுத்துது. இவங்க எல்லாரும் வனாந்தரத்தில் இருக்காங்க. இஸ்ரேல் மக்களும் வனாந்தரத்து வழியாக தான் கூட்டிகிட்டு போகப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசம் கேட்கவும் வனாந்தரத்தில் தான் வந்திருக்காங்க. அதுலேயும் அவங்க 3 நாள் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கிறிஸ்துவை பின்பற்றும் போது வனாந்தரமான சூழ்நிலை கட்டாயம் வரும். ஆனால் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்முடைய சோர்வுகளையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய தாகத்தையும் அவர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். வனாந்தரமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த வனாந்தரமான சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு எல்லாவுமாக இருந்து நம்மை போஷிப்பார். இது வயிற்று உணவு மட்டும் இல்லை, நம்ம ஆத்மா உணவுக்கும் அவர் தான் என்ன பண்ணுறாரு, போஷிப்பதற்கு ஏதுவான உணவாக அவர் இருக்கிறார். இதையெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை நடந்திருக்குது. 5000 பேருக்கும் நடந்திருக்குது, 4000 பேருக்கும் நடக்குது. இது எல்லாமே உணவளித்த சம்பவம் சொல்றத விட இது ஓமையான இருக்கிற சம்பவம், ஓமையாக நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமாக இருக்குது. என்ன ஓமை அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே கொடுக்கப்பட்ட உணவு அப்பம் அல்ல, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை எல்லாருக்குமாக பங்கிட்டு பிட்டு கொடுக்க போகிறார் என்பதன் அடையாளமாக தான் அங்கே நடந்திருக்குது. அதை தான் நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம புரிய வேண்டிய காரியமாக இருக்குது. அங்கேயும் அதே மாதிரி, அதாவது 5000 பேருக்கும் பிட்டு கொடுக்குறாரு. இங்கேயும் அதே மாதிரி
பிட்டு கொடுக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னே, அதாவது அற்புதம் செஞ்சு முடிஞ்சோனையே இயேசு கிறிஸ்து எதை பத்தி பேசுவார்னா, உங்கள் முன்னோர்கள் மன்னாவை சாப்பிட்டார்கள், ஆனால் இப்பொழுது இது மன்னாவை போலல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நான் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த 2 அற்புதங்களும் நடந்திருக்குது. ஏதாவது ஒரு வெளிப்பாட்டை, அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தினா 2 சாட்சிகள் வேணும்னு வசனத்திலே இருக்குது. இந்த சாட்சி அற்புதத்திலையும் நமக்கு வெளிப்படையாக நமக்கு சொல்லப்படுது. ஒரு சாட்சி 5000 பேருக்கு அளித்த உணவு, 2ஆம் சாட்சி 4000 பேருக்கு அளித்த உணவு. அது மனிதர்களை மட்டும் அங்கே 2 சாட்சி சொல்லப்படல, இங்க அற்புதத்திலே அது நிறைவேறுது என்பதை தான் நம்ம பார்க்குறோம். இத்தனை அற்புதங்கள் இருந்தும் இந்த 2 அற்புதங்களும் மகா பெரிய அற்புதங்கள். ஏன்னா வெறும் 5 அப்பத்தையும் வெறும் 7 அப்பங்களை மட்டும் வைத்து இயேசு கிறிஸ்து இத்தனை பேருக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்னா, இது அற்புதம் மட்டுமல்ல, இது ஓமையாக இங்க சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவருடைய வார்த்தையாகிய மன்னாவை, அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் எதை குறிக்கின்றது என்றால், இந்த வார்த்தையாகிய மன்னாவை ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டு, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் சரி, பிறந்தாலும் சரி, இன்னும் எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் வந்தாலும் சரி, எல்லாருக்குமே போதுமானவராக யார் இருக்கிறாரு? கிறிஸ்து இருக்கிறார். அவர் தன்னையே உணவாக எல்லாருக்கும் கொடுக்கிறார், பங்கிட்டு கொடுக்கிறார். இத வசனத்தை வெறும் வசனமாகவே நிறைய பேர் வாசிப்பாங்க. அப்படி இல்லை, கிறிஸ்து அவருக்குள் இருக்கும் இந்த ஜீவ அப்பமாகிய இந்த வசனத்தை, அதாவது கிறிஸ்துக்குள் இருக்கும் சொல்றத விட கிறிஸ்துவே அந்த அப்பம், அந்த வார்த்தையே இந்த மெய்யான போஜனமாக இருக்குது. தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் அப்படின்னு சொன்னபடி, இந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு மனிதனும் என்ன ஆக முடியும்? பிழைக்க முடியும். அதுதான் அவனுக்கு உண்மையான மன்னாவாக, உண்மையான ஜீவ அப்பமாக இருக்கின்றது. இதுல ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்தாவின் துணையோடு அந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டிய திராணியோடு இருக்க வேண்டும். சுய கருத்துக்களுக்கு ஏற்றவாறு, மனிதரை பிரியப்படுத்துவதற்கு ஏற்றவாறு இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் அது ஜீவ அப்பமோ இல்லை கிறிஸ்துவின் வார்த்தையாகவோ இருக்காது. அது வேத புரட்டாக தான் இருக்கும். அதனால எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வனாந்தரமான சூழ்நிலையின் வழியாக தான் நம்ம கட்டாயம் பிரயாணம் பண்ணி போக வேண்டிய நிலைமை ஏற்படும். கிறிஸ்துவின் பின்னால் போனால் கட்டாயம் வனாந்தரமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை தான் இங்கே அவர் உறுதிப்படுத்துறாரு. ஆனாலும் இன்னொரு காரியம் என்ன ரொம்ப உறுதிப்படுத்துறாரு அப்படின்னா, எவ்வளவு பெரிய வனாந்தரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நான் உனக்கு போதுமானவர், நான் உனக்கு அப்பமாக இருக்கிறேன், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உனக்கு நல்ல விதமாக உன்னை போஷித்து உன்னை கடைசி வரைக்கும் வழி நடத்தி நான் கொண்டு போவேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறார். அவர் எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. 3 நாளை சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள், இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். என்ன சொல்றாரு? அவரை பின்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அவர் பின்னால போகும்போது வனாந்தரமான சூழ்நிலை இருக்கும், ஆனா கைவிட மாட்டார், பரிதபிப்பார். அவர் என்ன எப்படியெல்லாம் நம்மை போஷிக்க வேண்டுமோ, போஷிப்பது மட்டுமல்ல நம்மை வழி நடத்த வேண்டுமோ அத்தனை விதமாகவும் அவர் கட்டாயமாக வழி நடத்துவார். பாதியிலேயே கைவிட்டுட்டோ இல்லை பாதியிலேயே விட்டுட்டோ போக மாட்டார். இன்னைக்கு பல கூட்டங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு எப்படிலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எதன் அடிப்படையில் நடத்துகிறாங்க அப்படின்னா, பொருளாசையின் அடிப்படையில் தான் நடத்தப்படுது. அதுக்காக தான் பல கூட்டங்கள் நடக்குது. எல்லா கூட்டங்களும் நம்ம சொல்ல முடியாது, பல கூட்டங்கள் அந்த அடிப்படையில் தான் நடக்குது. அன்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவ்வளோ பேர் வந்தாங்களே, சீஷர்கள்ட்ட போய் எங்கேயாவது வந்து
இவர் பேரையும் வந்து காப்பாற்றணும், இது பண்ணணும், அதனால எல்லார்ட்டையும் வந்து வசூலிங்க அப்படின்னு எதாவது சொன்னாரா? இல்லை. அவருக்கு தெரியும் தான் ஒருவரே எல்லாருக்கும் போதுமானவர்னு. எப்படி உணவளிக்கணும், அது வெறும் மாம்சத்துக்கு மாத்திரமல்ல, ஆத்மாவிற்கும் எப்படி அளிக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். உடனே வந்து ஒரு கேள்வி வரும், நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவா, நம்மளும் அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு. நாம் இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொடுக்கும்போது மாம்சத்திற்கு ஏதுவான உணவை எப்படியாவது தேவன் என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார். அதற்காக நம்ம பொருளாசையின் அடிப்படையிலையோ காணிக்கை அதன் அடிப்படையிலேயோ கூட்டங்களை நடத்த கூடாது. கிறிஸ்துவை பகிர்ந்தளிப்பதன் மூலமாகவும் கிறிஸ்துவுடைய வார்த்தையை, அவருடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்வதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, வனாந்தரமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சத்தியத்தை சத்தியமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து நம்ம கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அவரை நம்பி இத்தனை திரளான ஜனங்கள் வந்திருக்காங்க, அத்தனை பேரையும் அவர் கைவிடலை. என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு தேவையானதையும் இந்த உலக தேவைகளையும் அவர் என்ன பண்றாரு, சந்திக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தான் இதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய போஜனத்தை, அவருடைய வசனத்தை கேட்பதற்கு நம்ம போனோம் அப்படின்னா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக இருந்தோமானால், இந்த உலகத்தில் நமக்கு வனாந்தரமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சிலுவை இருக்கும், எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார், நடத்தி வழி நடத்தி சரியாய் அவர் நம்மை கூட்டி செல்வார். அதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கவோ இல்லை இது சரி வராது, கிறிஸ்துவை பின்பற்றினால் இவ்வளவு சோதனைகள் வருது அப்படின்னு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. விசுவாசம் பரீட்சைக்கு நம்ம நிற்கதான் வேண்டும். புடமிட்டாதான் அது உண்மையாகவே பொன்னா என்பது நமக்கு தெரிய வரும். அது மாதிரி தான் நாமும் புடமிடப்படுவோம். அதற்கப்புறம் என்ன ஆகும், அவருக்கு முன்னால் நம்ம பொன் மாதிரி அவர் முன்னால் நாம் நிற்பதற்கு தயாராக இருப்போம். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக கூடும் என்றார்கள். சீஷர்கள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு, கொஞ்சம் முன்னாடி தான் 5000 பேருக்கு அவர் உணவளித்தார். அதுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. திரும்ப அதே டயலாக தான் கேட்குறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த மாபெரும் அற்புதம் 2 முறை நடந்தது சாட்சியாக மட்டும் அல்ல, நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்கள் அவர் நம்மளை வழி நடத்தி வந்திருக்காரு. ஏற்கனவே அதே மாதிரி தான் நடத்தியிருக்காரு. மீண்டும் அதே சோதனை நடக்கும், அதே பரீட்சைக்கு நிற்போம். ஆனால் அப்போ என்ன ஆயிரும், முதல்ல நம்மளை அவர் வழி நடத்தி காப்பாற்றிட்டு வந்தது, அவர் நம்மளை திடம் எடுத்து தூக்கி எடுத்துட்டு வந்தாரே அப்படிங்கிறத மறந்துட்டு திரும்ப அதே சோதனையிலேயே அதே மாதிரி ஒரு அவிசுவாசத்தில் இருப்போம். அதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சீஷர்களுக்கு நல்லாவே தெரியும் 5000 பேருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அற்பங்கிறது. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ண முடியல, இதை ஞாபகத்துக்கு வச்சோம்ல. ஒரு அதிகாரத்துக்கு முன்னால தான் பார்த்தோம், மார்க் 6வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் அதே சீஷர்கள் தான், இங்கேயும் அதே சீஷர்கள் தான். ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியல. என்ன எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட என்ன 3.5 வருஷம் தான் அவங்க கூட இருந்தாங்க. இது 2க்கும் வந்து ஒரு 6 மாதம் வித்தியாசம் இருந்தாலும் அதுக்குள்ளே மறக்கக்கூடிய நிலைமையாக இருக்க போது, 6 மாதத்துக்கு முன்னால் இவ்வளோ பெரிய அற்புதம் நினச்சி அதை மறந்துட்டாங்க. அதற்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை மறந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே போதுமானவர் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. அவருடைய சத்தியமே நமக்கு போஜனமாக இருக்குங்கிறத மறந்துட்டாங்க. அவர் கூட இருக்கும்போது எப்பேற்பட்ட வனாந்தரமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் மாற்றி போடுவார் என்பதையும் மறந்துட்டாங்க. இந்த வனாந்தரமான சூழ்நிலை வழியாக தான் நம்மளை வழி நடத்தி அவர் தான் மெய்யான போஜனமாக இருக்கிறார் என்பதையும் மறந்துட்டாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில பல முறை நம்ம தவறி விழுகிறோம். ஆரம்பத்திலே நம்மளை எப்படிலாம் வழி நடத்தி வந்தார் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் போன என்ன ஆயிடும், மறந்து போயிடுறோம். அதை திரும்ப ரெனியூ பண்றதுக்காகவே கிறிஸ்து திரும்பியும் அதை என்ன பண்றாரு, நடத்தி காமிக்கிறாரு. அப்பயாவது நான் அவர்களுக்குள்ள அழுத்தமாக இருதயத்தில் நான் எழுதப்படுவேனா என்பதற்காக என்ன பண்றாரு, திரும்பவும் நடத்துறாரு. எவ்வளவு பெரிய கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல நம்ம ருசித்து பார்க்க வேண்டும்.
பாருங்க, இதை செயல்படுத்தாம கூட அனுப்பி விட்டுருந்துருக்கலாம். ஆனால் மீண்டும் சீஷர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, இன்று நாம் வாசிக்கிறவர்களுக்கும் சரி, அதை புரியும் வண்ணமாக இன்றும் அதை திரும்ப ரெனியூ பண்ணுற மாதிரி, புதுப்பிக்கிற மாதிரி திரும்ப அதே அற்புதத்தை நடத்துகிறாரு. அவங்க சொன்ன டயலாக அதே மாதிரியே திரும்ப சொன்னாங்க. எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். இந்த டயலாக்லையாவது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே கேட்டார் உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கேயும் அப்போ அதே பேரை தான் சொல்கிறாங்க, 5 அப்பம். இங்கே என்ன சொல்கிறாங்க, 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். பாருங்களேன், அங்கேயும் ஏதோ ஒன்று இருக்குது, இங்கேயும் ஏதோ ஒன்று கொஞ்சம் இருக்குது. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு, அப்பயாவது சீஷர்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி தானே ஏற்கனவே நடந்துச்சு. அப்போ கட்டாயம் இயேசு கிறிஸ்துவால் முடியும் அப்படின்ட்டு, உங்களால் முடியும் தேவனே, உங்களால் ஆண்டவரே, உங்களால் முடியும். நீங்கள் ஏற்கனவே பங்கிட்டு கொடுத்தீங்க, இந்த முறையும் நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம். இல்லை, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், எங்கனாலையும் அந்த போஜனத்தை நாங்கள் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டுமே இவங்க யாருமே சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாரு, பொறுமையாக திரும்பியும் கொடுக்குறாரு. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு என்ன பண்றாரு, பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இது இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் இந்த அப்பங்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. சீஷர்களால முடியும், என்று நம்மனாலையும் முடியும். யார, கிறிஸ்துவ. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்ட்டு மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்திலே சொல்லிட்டார். அப்போ எல்லாராலையும் முடியும். ஆனால் எந்த போஜனத்தை, கிறிஸ்துவாகிய இந்த வசனத்தை தான் நம்ம பங்கிட்டு கட்டாயம் கொடுக்க முடியும். இது அன்னைக்கு சீஷர்கள் புரியாமல் போயிட்டாங்க. ஆனால் கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அந்த வேலையை கரெக்டாக அவங்க செஞ்சாங்க. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். மீன்களையும் அவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். என்ன ஆனாங்க, திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இங்கே என்ன ஆகல, கரெக்டாலாம் பண்ணல. மிச்சம் 7 கூடை நிறைய கட்டாயம் எடுக்கிறாங்க. அந்த 7 கூடை நிறைய எடுத்த அப்பத்தையும் அவங்க வேஸ்ட் பண்ணல. அதை என்ன பண்றாங்க, ஒன்றும் சேதமாய் போகாதபடி அதை மீண்டும் அவர்கள் பிரயோஜனப்படுத்துவதற்காக வைத்திருந்தார்கள். இது எல்லாமே பார்க்கும்போது அப்பத்தையோ இல்லை பசியையோ இல்லை வனாந்தரத்தையோ இங்கே அதெல்லாம் குறிக்கப்படலை. இது எல்லாம் ஒரு அற்புதம் மட்டும் இல்லை. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஓமையாக சொல்லப்பட்டது. மிச்சம் இருக்கிற 7 கூடை நிறைய எடுத்த அப்பங்களை கட்டாயம் அது 7 பேர் செய்ய வேண்டிய வேலையை குறிக்கின்றதா, இல்லை 7 சபைகளுக்கு சொல்லப்படுகிற சத்தியமாக இருக்கின்றதா என்பது நமக்கு புலப்படலை. ஆனால் அது வார்த்தையை தான் குறிக்குது. அந்த அப்பங்கள் எல்லாம் அவருடைய சத்தியத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக இருக்குது. ஏன்னா அவர் பங்கிட்டு கொடுத்தது தன்னையே தான் கொடுக்கிறார் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக தான் அந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் தேடினால் நாம் கட்டாயமாக திருப்தி அடைகிற அளவுக்கு நமக்கு அவரை நமக்குள் ஊற்றப்படுவார். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். அவர் பின்னால வந்தவங்களை வெறுமனேன்னு என்ன பண்ண மாட்டாரு, அனுப்ப மாட்டார். திருப்தி அடைந்து நல்லா முழுசா அவர் போதும் என்ப அளவுக்கு அவர்களுக்கு எல்லாரையும் திருப்தி அடைந்து விட்டு தான் என்ன பண்ணுவார், முழுவதையும் சரியாக செய்து விட்டு தான் அனுப்பிவிடுவார். இங்க இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் நான் வாழ்ந்தனே, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு குறை சொல்ற பிள்ளைகளுக்கு நம்ம ஒப்பாயிராமல், நமக்கு எப்படி இருந்தாலும் சரி, அவர் எனக்குள்ள இருக்கார், அவர் எனக்கு போதுமானவர், அவருடைய வார்த்தை எனக்குள் ஜீவிக்கிறது, அதனால் நான் ஜீவிக்கிறேன் என்பதை மாத்திரம் நாம் விசுவாசித்தால் சொல்றதோட அதுதான் விசுவாசம். அதற்குள் நாம் நிலைத்திருந்தால்
அவர் நம்முள் இருந்தும் நமக்கு மேலும் இருந்தும் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கும் மரங்களாக நம்மை என்ன பண்ணுவாரு, கொடிகளாக நம்மோடு பயனுள்ளவர்களாக மாற்றி போட்டு நாமும் அவரும் ஒன்றாக இருக்குமாறு நம்மை வழி நடத்துவார். அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.